அதற்கான நேரம். தமிழகத்தின் மையப்பகுதியாம் திருச்சிராப்பள்ளியில் காவிரி தாய் புரண்டு வளம் சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த உவர்நிலத்தில் பாரத மிகுமின் நிலையத்தில் பணியாற்றி தான் பணியாற்றிய பகுதிகளிலெல்லாம் மரங்களையும் பனை விதைகளையும் விதைத்தும் நட்டும் பராமரித்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பசுமை கிளையை விரித்து கொண்டிருக்கின்ற மண்ணும் மரமும் இயக்கத்தினுடைய அமைப்பாளர் பசுமை செயல்பாட்டாளர் திரு கே ராஜு ஐயா அவர்களை உரை செய்ய அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். திரு அவர்களுக்கு சிறப்பு செய்ய வனம் இந்தியாவினுடைய முன்னோடி நிர்வாகிகளாக விளங்கி வருகின்ற நம் இயக்குனர் பெருமக்கள் திரு ராஜ்குமார் ஐயா அவர்களையும் திரு ராஜேஷ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். சபையில் வீற்றோர் அனைவருக்கும், பெரியோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த இடத்த பார்த்ததையும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போச்சு. நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு சிறு துளி கூட கிடையாது. அங்கே மண்ணும் மரமும் இயக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தா தான் தெரியுது, கண்ணு கெட்டின வரைக்கும் எல்லாமே பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டேவே மதியம் வந்ததிலிருந்து எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் நாங்கள் ஒரு துளி அளவு நாங்களும் பண்ணிகிட்ருக்குறோம் மரம் வச்சு. அப்படிங்கிறப்போ அது இன்னும் பெருமையாக இருக்குது. நாங்கள் 4 வருடத்திற்கு முன்பு மண்ணும் மரமும் இயக்கம் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2014 திருச்சி பாலாஜி நகரில் எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி மரம் நட ஆரம்பித்தோம். அந்த மரம் நல்லா வளர ஆரம்பிச்சது. நான் நட்டு 1 வருஷம் நல்லா பாதுகாப்பாக பண்ணேன். நல்லா வளரதை பார்த்துட்டு அங்கே பாலாஜி நகர் மக்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம நகர் ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வச்சது பாலாஜி நகரில் இன்றைக்கி ஒரு 1500 மரத்துக்கு மேலே வச்சோம். பட்டு பைப் லைனு, கேபிள், அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால நிறைய மரத்தை கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 500 மரம் எங்கள் நகரில் 26 கிராஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபஸ்ட்டு கிராஸ்லேருந்து 26 கிராஸ் வரைக்கும் எந்த உச்சி வெயில் நேரத்துலையும் வெயில் படாமல் நடந்து போகலாம். நாங்கள் அந்த மண்ணு மரம் இயக்கம் அந்த மாதிரி ஆரம்பித்து நல்லது பண்ணது அவ்வளோ அருமையாக இருக்குது. 500க்கு மேற்பட்ட மரங்கள் நல்லா இருக்குது. இதை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாலாஜி நகரம் மாதிரி மற்ற எல்லா நகரமும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன பாலாஜி நகரில் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் மரக்கன்று, அதாவது பொலிட்டிக்கல் அவங்க ஒரு சில பேர் நல்லா நிறைய மரக்கன்று நினைச்சு அதை பாதுகாக்கிறாங்க. ஒரு சில பேர் முதல்ல 1 லட்சம் மரக்கன்று ஒரு இடத்துல நடுவாங்க, மறுபடியும் அடுத்த வருஷமும் 1 லட்சம் மரக்கன்று அதே இடத்துல நடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் 300 மரக்கன்று வச்சோம்னா அந்த 100 மரக்கன்றை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது பராமரிச்சுட்டே இருப்போம். பேரலாக மற்ற இடத்துலையும் நம்ம மரக்கன்று நடுவோம். அதுதான் இது வரைக்கும் ஒரு 30,000 மரக்கன்று தான் நட்டுருக்க முடிஞ்சிருக்குது. எங்களால் இன்னும் நிறைய சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி மரக்கன்று கொஞ்சம் தூரமாக போய் நடுறதில் மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ தான் ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிரியேட் ஆனதான் பனை விதைகள் நடலாம்
அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார். இந்த பனை விதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டினுடைய கற்பதரும் மரம் வந்து பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வாழை மரத்தினுடைய எல்லா பாகமும் நமக்கு வந்து மனித குலத்திற்கு உபயோகமாக இருக்குதோ அதே மாதிரி பனை மரமும். நம்ம பனைமரம் இல்லை அப்படின்னா சங்ககால இலக்கியங்கள்லாம் கிடையாது. சங்ககால இலக்கியங்கள் இன்றைக்கும் இருக்கிறதுக்கு அந்த ஓலைச்சுவடிகள் தந்தது வந்து இந்த பனைமரத்தினுடைய ஓலைகள் தான். அதனால் இந்த பனைமரம் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட் கொடுக்குது. அதனால் இந்த பனைமரம் வந்து நிறைய வந்து நீர் ஆதாரதரம். ஒரு பனைமரம் வந்து 10,000 லிட்டர்லேருந்து 15,000 லிட்டர் தண்ணியை வந்து பூமிக்கு அடியில் ஒரு வருஷத்தில் மழை காலத்தில் வந்து சேகரித்து வச்சு அந்த நீர் வந்து மறுபடியும் சம்மர் டைமில் வந்து நமக்கு மற்ற இடத்துல இருந்து நீர் கீழே குறையாமல் பூமியில் குறையாமல் இருக்கிறதுக்கு வந்து பனைமரம் வந்து உதவுது. இந்த பனைமரத்தினுடைய இன்னொரு சிறப்பு வந்து நமக்கு வந்து மெயின்டெனன்ஸே தேவையில்லை. எப்படி ஃபில் இட், செட் இட், ஃபர்கெட் இட் அப்படிங்கிற மாதிரி பைக்குக்கு அட்வைஸ்மெண்ட் பண்ணாங்களே அந்த மாதிரி பனைமரம் வந்து நீங்கள் பனை விதையை போடுறது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு. பனை மரத்தை விதையை போட்டுட்டோம்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே பனை மரம் முளைச்சி ஒரு அடி உயரம் வளர்ந்துடும். அதுக்கு மேலே ஆரம்பத்தில் வந்து பனை ஓலை வரும்போது ஆடு மாடு கடிக்கும். அதுக்கு மேலே ஆடு மாடு கடித்தாலும் அது பாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது, வளர்ந்துடும். நல்லா ஏரிக்கரையில் வைக்கிற பனைமரம் வந்து 6 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து நொங்கு கொடுக்கும், பதநீர் கொடுக்கும், இதெல்லாம் பண்ணும். நம்ம ஆனால் கொஞ்சம் வறட்சியான இடத்துல, காடு மேடான கரடு முரடான இருக்கிற இடத்துல பனைமரம் பலன் கொடுக்கறதுக்கு வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் அப்படிங்கிற கற்பனையில் என்ன சொல்லுவாங்க, பனைமரத்தை வந்து பனைமரம் வச்சா பார்த்துட்டு தான் சாவுவாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி ப்ராவர்ப் இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம தென்னை மரத்துக்கு என்ன பராமரிப்பு பண்ணுறோமோ அந்த பராமரிப்பை பனைமரத்துக்கு பண்ணோம்னா அதே மாதிரி 6லேருந்து 8 வருஷத்துக்குள்ள வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பனைமரம் வந்து நொங்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து 2019 வந்து திருச்சியில் கூத்தாப்பர் ஏரி அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல பனை விதை தீபாவளி நாள் 2019 தீபாவளி நாள் பனை விதை நட ஆரம்பித்தோம். ஒரு 2000 பனை விதை போட்டோம். அதில் வந்து ஒரு 1500 பனைமரம் வந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து 10 அடி உயரம் இருக்குது. நாங்கள் வந்து திருச்சி கலெக்டர் முதலானதே எங்களுடைய வீட்டுக்கு நண்பர்கள் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள வந்து நாங்கள் நட்ட பனைமரம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி 15 வருஷம் 20 வருஷம் ஆகிறதுக்கு மரம் கிடையாது. 6 வருஷம் 8 வருஷம் நல்லா பராமரித்தா அதுவும் வந்து ஏரிக்கரை மேலே நட்டோம்னா, ஏன்னா ஏரியில் வந்து வருஷத்தில் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் 10 மாதம் வரைக்கும் ஏரிக்கரையில் வந்து அந்த தண்ணியினுடைய ஈரம் இருக்கும், நல்லா வளமாக வளரும். இந்த பனைமரம் நல்லா வளர்ந்து கரையும் வந்து காங்கிரீட்டோட ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அது ஒன்று. பனைமரம் வந்து எப்பேற்பட்ட புயல் காற்றையும் வந்து சமாளித்து நிற்கும். இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை சைடில் கஜா புயல் வந்திருந்தப்போ அவ்வளவு தென்னை மரமும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தென்னை மரத்தை வந்து தென்னை மரம் தோப்பெல்லாம் அடியோடு சாய்ச்சிருச்சு. ஆனால் ஒரு பனைமரம் கூட கீழே சாயவே இல்லை கிடையாது. என்னன்னா பனைமரம் வந்து எப்படி அந்த பேய் காத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேய் காற்று அடித்தா கூட அதை தாங்கி நிற்கிற ஒரே மரம் வந்து பனைமரம். ஈவன் ஆலமரத்தை கூட புயல் காற்று சாய்ச்சிரும். ஆனால் பனைமரத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இதையெல்லாம் உணர்ந்து இப்போ வந்து பனை விதைகளை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வருஷம் 1 கோடி பனை விதைகள் நடுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து மண்ணும் மரமும் வேதாரண்யத்தில் வந்து 60,000 பனை விதைகள் திருச்சியிலேருந்து ஹோலி கிராஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் டீச்சர்ஸு NSS ஸ்டூடெண்ட்ஸு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே நாளில் 60,000 பனை விதைகள் அந்த கடற்கரையோரம் நாங்கள் வச்சோம். அந்த கடற்கரையோரம் வச்சு இது இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் வந்து நல்லா வந்துச்சுன்னா அதுக்கடுத்து புயல் வந்து எவ்வளோ வேகமாக வந்துச்சுனாலும் உள்பக்கம் வராமல் இந்த பனைமரம் தடுத்துக்கும். இந்த வகையில் வந்து பனைமரம் இதாகுது. அப்புறம் வந்து மண்ணரிப்பு காக்கிறதுலையும் அந்த பனையினுடைய வேறு சல்லி வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சல்லி வேறு இப்போ நார்மலாக வந்து ட்ரிப் இரிகேஷனில் அந்த டியூப்பு வந்து இருக்கும். அந்த பிளாக் கலர் ஹோஸ் மாதிரி ஒரு பனை மரத்தில் வந்து 1000லிருந்து ஒரு 2000 பனை அந்த வேறு இருக்கும். அந்த வேறு வந்து கேப்லரி ஆக்ஷன், அதில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும். மழை காலத்தில் வந்து அந்த கேப்லரி ஆக்ஷன் மூலம் அந்த ஹோல் வந்து தண்ணி அப்படியே உள்ளே இறங்கி ஒரு 15 அடி 20 அடி ஆழத்தில்
அப்படியே தண்ணி உள்ள போரஸாக அப்படியே பைப்பில் கொட்டுற மாதிரி உள்ளே கொட்டிடும். மற்ற மரத்துலலாம் என்ன ஆகுனா தண்ணி வந்து ஒரு மற்ற மரம் இருக்கிற இடத்துல ஒரு 4 அடி 5 அடி ஆழத்துக்கு இல்லாட்டி மிஞ்சி போனால் ஒரு 7 அடி ஆட்டத்துக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி ஊறும். ஆனால் பனைமரம் இருக்கிற இடத்த அந்த வேறு சல்லி வேறு அப்படியே கீழே போக போக வேறு சுற்றியும் சின்ன ஹோல் இருக்கும் கேப்பு, அந்த கேப் வழியாக தண்ணி போய் அந்த ஃபுல் ஏரியாவும் வந்து நிறைய நீர் சேகரிக்க உதவும். அதனால தான் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து 2000 லிட்டர் இல்லாட்டி 5000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்கை தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இந்த பனைமரம் வந்து 10,000 லிட்டர் 15,000 லிட்டர் தண்ணியை வந்து சேமித்து வைக்குதுன்னா பாருங்கள், நீங்கள் ஒரு ஏரிக்கரையில் 1000 பனைமரம் இருந்ததுன்னா 1000 × 10,000 லிட்டர் தண்ணியை எப்படி மேலே ஒரு ஏரி இருக்குதோ அந்த மாதிரி பூமிக்கு அடியில் ஒரு ஏரியை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறோம். இந்த இவ்வளோ பயன்பாடு இருக்கிற பனைமரத்தை வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து எங்களுடைய வாலண்டியர்ஸ் எப்படின்னா, நாங்கள் டீம் வந்து திருச்சியில் இருக்குது, ராணிப்பேட்டில் இருக்குது, 2 டீம் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆக்டிவாக போகிறதுக்கு ஒரு 15 பேர் 20 பேர் இருக்காங்க. குரூப்பில் வந்து 200 பேர் 300 பேர் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணுறதுக்கு ஆர்வத்தோடு வந்து டெய்லி பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி அந்த காலையில் போய் பனை விதை கலெக்ட் பண்ணுவோம், பனை விதை நடுவோம். இந்த பனை விதை சீசன் இல்லாமல் அந்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பனை விதை நடுறது, கலெக்ட் பண்ணுறது, பனை விதை நடுறது. மற்ற டைம்லலாம் வந்து மரக்கன்று பேரலாம், அந்த டைம்லேயே வந்து மரக்கன்று நடுறது. மரம் அதான் எங்கள் மண்ணு மரம்க்கு நாம் நேம் வச்சதே மண் இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் மண் இல்லை, இந்த இரண்டும் இல்லாமல் மனித குலமே இல்லை அப்படிங்கிற மீனிங் வரணும், கருத்து வரணும் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் மண்ணும் மரமும் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து திருச்சியில் இந்த வருஷம், அதாவது போன வருஷம் வரைக்கும் 7,5 லட்சம் பனை விதை நட்டுருக்குறோம். ஒரு 24,000 மரக்கன்று நட்டோம். இந்த வருஷம் ஒரு 10,000 மரக்கன்று ஆல்ரெடி நாங்கள் நட்டுட்டோம். இப்போ வந்து வனத்துறையிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஃபென்சிங்கு தண்ணி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ மரக்கன்று வேணாலும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வனத்துறை அலுவலர்களோட கோஆர்டினேட் பண்ணி திருச்சியில் இருக்கிறது, ராணிப்பேட்டில் இருக்கிற ஏரியாவுக்கெல்லாம் நாங்கள் ஈவன் எங்கள் பிஹெச்எலுக்கே வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 3000 மரக்கன்று வாங்கி நாங்கள் கொடுத்து நட்டுருக்குறோம். திருச்சியில் வந்து எல்காட், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 10,000 மரக்கன்று நடுறதுக்காக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் லாட்டு ஒரு 500 மரக்கன்று ஆல்ரெடி நட்டுட்டோம். மீதி மரக்கன்று நடுறதுக்காக அந்த புஷ் கிளியரிங்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்து இந்த நிறைய வந்து இந்த ரீசெண்டாக வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தோம். நான் யூஎஸில் என்னுடைய டாக்டர் வந்து யூஎஸில் இருக்குது. அங்கெல்லாம் போகிறப்போ அந்த இயற்கை வளத்துக்கு வந்து அவங்க கொடுக்குற சிறப்பு வந்து வேறு எங்கேயுமே பிடிக்கும். இந்தியாவில் நம்ம ஊர்லலாம் அதில் வந்து 100ல் 1 பங்கு கூட நம்ம கொடுக்குற. அங்கே வந்து எங்கேயாவது ஒரு ஏரியில் குளத்தில் அந்த நீர்நிலையில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை பார்க்க முடியாது. இங்கே வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேப்பராக இருக்குது. அதை பார்த்தா மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதை நம்ம ஒரே நாளில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது நம்ம மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற கொள்கையில் வச்சுட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பனைமரம் நடுறோம், மரக்கன்று நடுறோம், அந்த இடத்துல எல்லாமே அங்கே போகிற வர்றவங்களை, அந்த ரூட்டில் அந்த இடத்துல போகிற வர்றவங்களை எல்லாம் வந்து கூப்பிட்டு எங்களோட வச்சு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து மரக்கன்று நடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலம் சிஇஓ மூலம் ஸ்கூலுக்கெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க ஏன்னா வருங்கால இளைய தலைமுறையினர் வந்து மரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறனால ஸ்கூலில் நிறைய பள்ளி மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்களையும் எங்களோட ஈடுபடுத்தி ஒவ்வொன்றும் பனைமரம் வளர்த்தா என்ன நன்மை, வேப்ப மரம் வளர்த்தா என்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். நாங்கள் வந்து மரக்கன்று நடுற இந்த குல்மோகர் நான் பார்த்துட்டேன். இங்கெல்லாம் ஒன்று கூட கிடையாது, எல்லாமே நாட்டு மரம். அதை பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் அதே மாதிரி தான் அந்த மரத்தெல்லாம் வைக்கிறதே நாட்டு மரமான புங்க மரம் வைப்போம். இலுப்பை, காக்கை குருவிகளுக்கு உணவாக இருக்கிற நாவல் மரம், இலுப்பை மரம், இந்த மாதிரி வந்து நாட்டு மரங்களாக தான் இருக்கிறது. இந்த பனைமரத்தினுடைய ஒரு சிறப்பு, ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னா அந்த பனைமரத்தில் உட்கார்ற 100கணக்கான பறவைகள், காக்கை குருவிகள், அணில், இதெல்லாம் மூலம் இன்னும் வந்து அந்த ஏரியாவை சுற்றி ஏகப்பட்ட மரம் வளர்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு மரத்தை உற்பத்தி பண்ணோம்னா அந்த மரத்தினுடைய உட்கார்ற காக்கை குருவிகள் மூலம் ஏகப்பட்ட மரங்கள் உற்பத்தி பண்ணோம். இப்போது ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க, ஒரு அணில் வந்து ஒரு 7,000 to 8,000 விதைகள் அது என்ன பண்ணும், நம்ம சாப்பிடணும், மழை காலத்தில் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கங்கே மண்ணுக்குள்ளே வச்சிருமா, இல்லாட்டி வேற எங்காவது மறைச்சி வச்சிருச்சு வச்சுட்டு அதுக்கு மறந்து போயிடும்.
மறுபடியும் அதை எடுக்க தெரியாது. அது வந்து அப்படியே மழை காலத்தில் முளைச்சி வந்து மரமாகும். அந்த மாதிரி அது வந்து இயற்கைக்கு உதவுது. அதே மாதிரி ஒரு காக்காயை வந்து அதனுடைய வாழ்நாளில் 13,000 மரங்களை வளர்க்குது. இப்போ காட்டிலெல்லாம் யானையெல்லாம் நிறைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வந்து 35 லட்சம் மரக்கன்றுகளை ஒரு யானை உற்பத்தி பண்ணுது. அதனால தான் வந்து யானையினுடைய அழிவு வந்து நம்மளுடைய வனத்தினுடைய பரப்பளவு குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனுடைய நம்மளுடைய இயற்கை சூழலை வந்து நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய மரம் வளர்க்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அண்ணா அந்த இது பிபிடி போடுங்க. எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் அதில் ஒரு சேலியன் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பிபிடி காமிச்சிடறோம். ஓகே. மண்ணு மரம் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் மரம் வைக்கிறத விட பிளாஸ்டிக் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பனவதை நட போகிறோம், மரக்கன்று நட போகிறோம், அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் எங்கள் பிளாஸ்டிக்கும் ஒரு கூனிப்பை எடுத்துகிட்டு போய் பிளாஸ்டிக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பிளாஸ்டிக்கு ப்ளஸ் பாட்டிலெல்லாம் உடச்சி போடுவாங்க. அந்த பாட்டிலையும் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்களோட மரக்கன்று நடுறதுக்காக ராணிப்பேட்டை பாலாற்றங்கரையில் வர்றது. மயில் வாகனன் எஸ்பி. பிளாஸ்டிக் எரிடிகேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ராணிப்பேட்டை டிஏவி ஸ்கூல் அண்டு ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் வந்து 2020 வருஷம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பிளாஸ்டிக் கலெக்ஷன் அவ்வளோ ஒரு அந்த பிஹெச்எல் டவுன்ஷிப் ஒரு சின்ன ஏரியா. அந்த சின்ன ஏரியாவில் எவ்வளோ பிளாஸ்டிக் இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் பிளாஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்க. இன்அடிஷன் 1-2 எல்லாம் பிளாஸ்டிக் போடுறதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மூலம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி இப்போ ரெகுலர் கலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு மண்ணு மரங்களுடைய இயக்கத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு சிறப்பு. பிளாஸ்டிக் ஸ்லோகன் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு ஹெட்மாஸ்டர். ஸ்லோகன் அது பிளாஸ்டிக் அவேர்னஸ். இவர் போலீஸ் எஸ்பி மிஸ்டர் செந்தில்குமார் அப்படின்னு அங்கே காட்பாடி பக்கத்தில் சேவூரில் போலீஸ் கேம்பில் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருந்தார். இவர் வந்து இப்போ கோவை புதூரில் இருக்கார். இன்னொரு 10 நாளில் நாங்கள் வந்து கோவையில் ஒரு 5000 பனை விதைகள் நடுறதுக்காக எங்களை கூப்பிட்ருக்காரு. நாங்கள் இப்போ பனை விதை எடுத்துகிட்டு எங்கள் மண்ணு முறம் இயக்கம் திருச்சியிலேருந்தும் ராணிப்பேட்டில் இருந்தும் நாங்கள் வந்து பொங்கலுக்கு முன்னாடி நடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மருதமலை போகிற வழியில் நிறைய எல்லாம் இருக்குது. அந்த நீர்நிலை பகுதியில் பனை விதை நடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக இவர் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து அவங்க போலீஸ் ட்ரைனிஸ் எல்லாம் கூட எங்களோட பனை விதை நடுறதுக்கெல்லாம் அனுப்புவார். இது எங்களுக்கு மண்ணு மரம் டீமுக்கு எங்களுக்கு அவார்டு கொடுத்தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்று சொன்னால் அவார்டுங்கிறப்ப ஞாபகம் வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இயற்கை ஆர்வலர்கள் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு ப்ளஸ் ஷீல்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இது ட்ரீ பிளான்டேஷன் ராணிப்பேட் டவுன்ஷிப்பில் அங்கே எல்லாம் பிஹெச்எல் அங்கே வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து ரிட்டையர் ஆகிறவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறப்போ அந்த 24th எவரி மந்த் 24th வந்து மரக்கன்று நட்டு அவங்கள இது பண்ணுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு டைம் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன மரக்கன்று வச்சு ஒவ்வொரு நூறு வச்சோம்னா 100 வரும். அந்த அரை அடி அந்த மாதிரி மரக்கண்ணே வைக்கிறதில்ல. மினிமம் வந்து 3 அடிக்கு மேலே மரக்கண்ணு வச்சோம்னா சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாகும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பெரிய மரக்கண்ணா வாங்கி நாங்கள் நடுறோம். இவர் எஸ்பியோட நாங்கள் போலீஸ் கேம்பில் இருக்கிறது, போலீஸ் ட்ரைனிங் கேம்பில் வெள்ளூர் பிளான்டேஷன் பாலார் ரிவரில். எங்களுக்கு அந்த பாலார் ரிவர் பெட்டில் வந்து இப்போ வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு நிறைய எக்கச்சக்கமான பனைமரம் அங்கே வளர்ந்துருக்குது. 2020 போட்டதே இப்போ 23. அதுலேயே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா தண்ணி இருக்கிற இடத்த நல்லா உயரமாக இருக்கும், தண்ணி குறைவாக இருக்கிற இடத்த கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி வளர்ந்துருக்குது எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைய தலைமுறைகள் நிறைய பேர் இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா வகையினரும் நாங்கள் இன்வால்வ் பண்ணி பண்ணுவோம் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும். பனை விதை, இந்த பனை விதையெல்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சமாக தான் முடியும். அதனால என்ன பண்ணுவோம், சேலத்திலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்து
டாரஸ் லாரியில் வரும் பனை விதை கொண்டாந்து. ஒரு டாரஸ் லாரின்னா 70,000 விதைகள் அப்படியே பணம் பழமாக வரும். அப்படியே பணம் பழத்தை வந்து அப்படியே உடைச்சோம்னா 3 விதையாக வரும். அந்த விதையை பணம் பழத்தை போட்டுருக்கோம். இதை வந்து டெய்லி ஒரு 2000 விதை 3000 விதையை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பனை விதை நட்டுருவோம். அது பனை விதை போட்டிருக்கிற இடம் செகண்ட் லாட்டு எல்லாம் ஏரிக்கரையில் ட்ரீ பிளான்டேஷன் அண்ட் பொன்னை ரிவர், பாம் ட்ரீ சீட்ஸ் பிளான்டேஷன், பாலார் ரிவர். அந்த ரிவர் பேங்க் எல்லாமே எங்களுடைய டைம் வந்து டெய்லி மார்னிங் 5:30 to 7:30 ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ப்ளஸ் கம்பல்சரி எல்லாரும் வந்துடுவாங்க அப்படிங்கிற இதில் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒரு கஞ்சனகிரி மலை அப்படின்னு இருக்கு. அந்த மலையில் போகிற ரோடில் ஓரத்தில் நாங்கள் பனை விதை நட்டுருக்கோம், மரக்கன்று நட்டுருக்கோம். இதுதான் அங்கே தான் பாலார் ரிவர் பெட், பொன்னை ரிவர். இந்த பனைமரம் வந்து அந்த காலத்தில் தூணியே பண்ணியிருக்காங்க. பனை மரத்தில் அப்படியே குடஞ்சி எடுத்து பாருங்க, நுனி முதல் அடி வரை மனிதனின் மனித வாழ்வுக்கு அர்ப்பணித்த மரம் பனைமரம். நாம் வந்து பல மாடி அடுக்கு வீடு, ஏசி வீடு அப்படியெல்லாம் கட்டிக்கிறோம். ஆனால் இந்த காக்கா குருவிகள் எங்கே போகும்? நிறைய இடத்த நம்ம அந்த பனைமரம் அழிஞ்சு போகிறதுனால காக்கா குருவி, இந்த சிட்டுக்குருவியெல்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல வந்து அந்த சிட்டுக்குருவியெல்லாம் கூடு கட்டி நிறைய தொங்கிட்டு இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. அதுக்காகவே நாங்கள் நிறைய பனைமரம், இந்த மாதிரி பனைமரம் தான் இதில் சிட்டுக்குருவி நிறைய இருக்கும், காக்கா குருவிகள் உட்காரோம், அணில் வரும். இது பனைமரத்தினுடையது. சார் சொன்னார் பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்ட்டு. அதில் பனைமரம் வந்து நம்பர் 1 ட்ரீ. பனைமரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சுற்றி எல்லா வகையான பறவைகளும் இருக்கும், அணில் இருக்கும். கீழே வந்து அந்த மரத்தடியை வந்து பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன பாக்டீரியாஸ் இருக்கும். அது எல்லாமே மனுஷ குலத்துக்கு நன்மை செய்கிற பாக்டீரியா. அந்த பல்லுயிர் ஓங்குதல் நம்பர் 1 ட்ரீ பனைமரம். பனைமரம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும். ஏன்னா ஆலமரமும் அரச மரமும் காக்கையினுடைய எச்சத்தில், காக்காய் குருவிகளுடைய எச்சத்தில் தான் அதிகமாக வரும். 100 விதை போட்டோம்னா நாம் போட்டோம்னா 1 விதை முளைக்கிறதே கஷ்டம். ஆனால் காக்கா குருவிகள் 100 டைம் எச்சம் போட்டுச்சுன்னா 100 ஆலமரம் வரும், 100 அரச மரமும் வரும். இது பனைமரம் வந்து மரக்கன்றுகள் வந்து நம்மகிட்ட கேட்குது. 6 மாதம் மட்டும் என்னை வளர்த்து விடுங்க, 100 வருடம் உங்களுக்கு வந்து எனக்கு நான் நிழல் தருவேன், உங்களுக்கு எல்லா வகையிலையும். இங்கே இந்த இது எங்களுக்கு ரொம்ப அருமையாக செட் ஆகுது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம். நாம் வந்து இந்த இதெல்லாம் பைப்பெல்லாம் வச்சு சேகரிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி மரத்தை வச்சுட்டோம்னா மரம் நம்மளுடைய வேலையை அது சேர்த்து பார்த்துக்கோம். அதில் நம்பர் 1 ட்ரீ பனைமரம். நாங்கள் மற்ற மரம் இருக்கணும், அதில் வந்து பனைமரம் ரொம்ப மெயினானது. சார் என்ன சொன்னாங்க, இது வந்து பனைமரம் வந்து கற்பதுர மரம்னு சொல்கிறது எதனாலனா, முன்னாடி வந்து எல்லாம் அந்த எப்போ வந்து நம்ம பனை வெள்ளத்தை, பனங்கருப்பட்டியை, கல்கண்டை இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நம்ம நிறுத்தி நம்ம ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரைக்கு மாறணுமோ அப்போ தான் நமக்கு சுகர் ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் வந்து இப்போ பனங்கிழங்கு, பனை வெல்லம் இதெல்லாம் நம்ம உபயோகிச்சோன்னா அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது வந்து நமக்கு சுகர் இல்லாத தலைமுறையாக வளரும். அப்படிங்கிறதுனால தான் நிறைய பனை மரத்தை நாங்கள் வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறோம். வளர்ந்துடும் பனை மரத்தை காத்திடுவோம். $30 கோடி ஜனத்தொகை இருக்கும்போது 130 கோடி இருந்தது. இப்போ வந்து வெறும் 10 கோடி ஆச்சு. இந்த 10 கோடியை இன்னொரு 10 வருஷத்தில் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டார்கெட். வந்து 2030 இது வரைக்கும் வந்து இப்போ போன வருஷம் வரைக்கும் 10 லட்சம், இந்த வருஷம் 3 லட்சம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். 3.5 லட்சம் பனை விதையை இந்த வருஷம் நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். அதில் வந்து திருச்சி கலெக்டர்கிட்ட நாங்கள் ஒரு 2.25 லட்சம் பனை விதையை கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த ஒரு வாரத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி பனை விதை கொடுக்குறோம் அப்படின்னு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்ககிட்ட மேன் பவர் கிடையாது அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டாந்து கொடுங்க. கொடுத்த அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே சிதம்பரம் ஹைவேஸ், திருச்சி டு சிதம்பரம் ஹைவேஸ், திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேஸில் 2 சைடும் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பனைமரம் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி துவாக்குடியில் ரிங் ரோட்டில் இப்போவே வந்து ஆயிரக்கணக்கான பனைமரம் முளைச்சிருக்கு. நீங்கள் திருச்சி பக்கம் இந்த அவையில் இருக்கிறவங்க யாரும் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது திருச்சி பக்கம் வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். அங்கே வந்து கடந்த 4 வருடத்தில் நாங்கள் நட்ட பனைமரம்
எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் வளர்ந்துருக்குது அப்படிங்கிற நான் கொண்டே காமிக்கிறேன். சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். ஆமாம், இதுக்காகவாது ஒரு டைமு நீங்கள் வாங்க. அங்கே கோயில் திருச்சியில் வந்து கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கோயிலுக்கு வாங்க, ஸ்ரீரங்கம் பெருமாளையும் இங்கே தரிசிச்சுட்டு பனைமரத்தையும் தரிசிப்போம். ஆமாம், எல்லாரும் வாங்க சார். பாருங்க சார், இந்த மாதிரி இருந்தது தான் நாம் வந்து டோட்டலாக சொன்னாங்களே ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இப்படி தான். ஒவ்வொரு ஸ்டேஜாக கடைசியில் வந்து தண்ணி அப்படியே போயிட்டு இருந்ததை வந்து நம்ம பிளாக் பண்ணி வீடு கட்டினோம்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அதுதான் தூத்துக்குடியும் சென்னையும் நடந்துக்கிறது. இந்த மாதிரி நம்ம இயற்கை சூழலினுடைய இயற்கை சைக்கிளை நம்ம கட் பண்ணிவிட்டோம். கட் பண்ணினுடைய விளைவு தான் இப்போ நம்ம அதை பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம தமிழர்களாட்டம் அந்த நீர் மேலாண்மையை சிறப்பாக செஞ்சவங்க யாருமே கிடையாது. அது திருச்சி பக்கத்தில் உங்களுக்கு கல்லணை தெரியும். அந்த கல்லணையை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, 900 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரிகால சோழன் அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாங்க. அந்த மாதிரி நீர்நிலையை பாதுகாக்கிற மரம் நாங்கள் வந்து பனைமரம். இந்த வருஷம் கல்லணை காவிரி கரையில் நாங்கள் வந்து 50,000 பனை விதைகள் நட்டுருக்கிறோம். 2019 நாங்கள் நட்ட பனை விதை வந்து இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போல்லாம் என்னையோட ஒரு அடி அதிகமாகி போச்சு. நாங்கள் யார் வந்தாலும் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் காமிப்போம். இந்த மாதிரி நாங்கள் வளர்த்தா மரம் வருது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உற்சாகம் வரும். புதுசாக நிறைய பேர் மரம் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருவாங்க அப்படிங்கிறதுனால. ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் ட்ரைனிங் கேம்ப் இருக்குது. அங்கே வந்து ஒரு 500 தென்னங்கன்று ப்ளஸ் ஒரு 3000 மரக்கன்று நாங்கள் மண்ணு மரம் இயக்கம் மூலம் நாங்கள் வாங்கி கொடுத்து நட்டது ரொம்ப சிறப்பாக. அவங்களுக்கு வந்து நிறைய ஆள்பலம் இருக்குது. அதனாலே ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 80 ஏக்கர் பரப்பில் இடம் இருக்குது. அதில் மண் இன்றைக்கும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ராணிப்பேட்டை நாங்கள் போனப்பெல்லாம் ஒரு டைம் போயிட்டு கோயில் தரிசனம் பண்ணுறோமே இல்லையா, இந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அந்த கேம்பில் நாங்கள் வச்ச மரம் எப்படி இருக்குது, வளர்ந்துருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இது ஒரு ஸ்கூல்கிட்ட போயிட்டு அவங்க ஸ்கூலில் பனை மரக்கன்று நட்டது எல்லாமே நிறைய நாங்கள் ஸ்கூல் பசங்களை வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து அந்த அதே தான். காஞ்சிபுரத்தில் போயிட்டோம் நட்டோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் அந்த 4 மாவட்டத்திலையும் நாங்கள் பனை விதை நிறைய நட்டுருக்குறோம். எங்களுக்கு வந்து எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஷர்ட்டை நாங்கள் போட்டிருப்போம். இது பனை காப்போம், பனை மரம் காப்போம் அப்படிங்கிற இது பாம் ட்ரீ சீட்ஸ் போடுற பிளான் பண்ணுறது. ஸ்கூலில் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அங்கே இஸ்லாமியா ஸ்கூல் வாணியம்பாடி அந்த ஏரியாவில். திருவள்ளூர் யூனிவர்சிட்டி ராணிப்பேட்டில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் நல்லா ஃபுல்லாக எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்கிறது. எங்களுடைய மெயின் எய்மு நம்ம வைக்கிற 100 மரம் வச்சாலும் அந்த 100 மரமும் 4 வருஷத்தில் பெரிய மரமாகணும் அப்படிங்கிற எய்மில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி. இது ஒரு ஏரி கரையில் நாங்கள் பனை விதை நட்டுருக்குது. இப்போல்லாம் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இப்போல்லாம் நிறைய அந்த இடத்த பனை விதை நல்லா ஒரு 1.5 அடி உயரம் 2 அடி உயரம் வளர்ந்துருச்சு. ரைட். இங்கே மண்ணு மரம் இயக்கத்துக்கு உங்களோட சேர்ந்து வந்து இந்த மாதிரி பயணிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த வனம் ஃபவுண்டேஷன் அமைப்பு அனைவருக்கும் சான்றோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி ஐயா. தங்களுடைய செயல்பாடுகளை மிக சிறப்பாக எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். பேச்சினூடாக திருச்சிக்கு வாருங்கள், வளர்ந்திருக்கிற பனை மரங்களை காணுங்கள் என்று திரு ராஜு ஐயா அவர்கள் அழைத்தார்கள். நிச்சயம் திருச்சிக்கு வருவோம், வந்து அந்த மரங்களை பார்த்துவிட்டு உங்களை திரும்பவும் இங்கே அழைத்து வருவோம். நாங்கள் நட்டு வளர்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பனைமரங்களுடைய வளர்ச்சியை உங்களுக்கும் காட்டுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இணைந்து பனைமரம் வளர்ப்போம், மண்ணையும் நம் மாண்பையும் காப்போம் என்று சொல்லி மண்ணும் மரமும் இயக்கத்தின் சார்பில் அனுபவ உரை வழங்கிய திரு ராஜ ஐயா அவர்களுக்கு
நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்து, அடுத்ததாக நம்முடைய செயல் தலைவர் அவர்கள் வரவேற்புரையிலே ஒரு குறிப்பை கொடுத்தார்கள். மனித இனத்தை அழிக்க வேண்டுமா? ஒரு அறிஞர் சொன்னார், மனித இனத்தை அழிக்க வேண்டுமா? ஆயுதம் எடுக்க வேண்டாம், அணுகுண்டு வீச வேண்டாம், போர் வேண்டாம், பசியும் பட்டினியும் கூட வேண்டாம், நோய்களின் தாக்கம் வேண்டாம். ஒன்றே ஒன்றை செய்தால் ஒரு 10 ஆண்டுகளில் மனித இனம் அழிந்துவிடும் என்று சொன்னார். அதுதான் தேனீக்களை அழித்தால் மனித இனமே அழிந்துவிடும் என்பதை ஒரு அறிஞர் நமக்கு எடுத்து காட்டினார். அதைத்தான் நம்முடைய செயல் தலைவர் அவர்கள் வரவேற்புரையிலே நமக்கு விளக்கி சொன்னார். பொள்ளாச்சி பகுதியிலும் சரி, கோவை பகுதியிலும் சரி, நாம் தேன் நிரப்பிய அந்த குவளையை பார்த்தால் கோபாலா தேனி என்கிற ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். நான் அந்த தேனியினுடைய அந்த குப்பியை பார்க்கிற போதெல்லாம் வியப்பேன். அதன் முகப்பில் அவர்கள் பொறித்திருக்கிற படமே ஒரு தேன் கூட்டை போல இருக்கும். அப்படி மிக நேர்த்தியாக தேனீ வளர்த்து அந்த தேனை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துடிப்புமிக்க இளைஞர், உழவர், தேனீ ஆராய்ச்சியாளர், சமூக செயற்பாட்டாளர் திவான்சா புதூர் விவேக் அவர்களை அனுபவ உரை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.